Hello students, welcome back to my channel Kalvi Mini. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 9th standard English worksheet number 1 and 2 கான ஆன்சர் வந்து ஃபுல்லா இந்த வீடியோல பார்க்கலாம். சோ ஃபுல் ஆன்சரும் பார்க்க போறோம். சோ சேனலை வந்து மறக்காம Subscribe பண்ணுங்க. ஏன் அப்படினு கேட்டிங்கனா இதுக்கு அடுத்து உள்ள 3 4 5 அந்த ஆன்சர்ஸும் அதுக்கு அப்புறம் வந்து மற்ற சப்ஜெக்ட் இங்கிலீஷ், தமிழ், மேத்தமேட்டிக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் எல்லாத்தோட ஆன்சர்ஸும் இந்த சேனலில் அப்லோட் பண்ணப்படும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஃபில் இன் த பிளாங்க்ஸ் சூஸிங் த கரெக்ட் ஆப்ஷன்ஸ் கிவன் பெலோ. கீழே கொடுத்துருக்க ஆன்சர்ஸில் எந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சரோ அதை வந்து அந்த கொஸ்டின்ஸ்க்கு எழுதணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த மேனேஜ்மெண்ட் ஹேஸ் அரேஞ்சு த ட்ரைனிங் டு த நியூ ஸ்டாஃப். அதுக்கு ஆன்சர் வந்து இண்டக்ஷன். அண்ட் செகண்ட் கொஸ்டின், horses were used for long rides because they have more stamina. And that one பாருங்க, the parents and the teachers have a significant dash on developing values among the children. Answer வந்து influence. And secondல, choose the appropriate antonyms for the given words. கொடுத்திருக்க வேர்டுக்கு வந்து antonyms எதிர்ச்சொல் கண்டுபிடிக்கணும். கரெக்டான எதிர்ச்சொல் எதுன்னு. ஃபோர்த்து பாருங்க, இன்சேன் அப்படின்னா வைஸ், அதற்கு எதிர்ச்சொல் வைஸ், ஆப்ஷன் பி. அண்ட் ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், போர்ஷ், அதுக்கு ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா அவாய்டு, ஆப்ஷன் சி. அண்ட் தேர்டில் பாருங்கள், ரீட் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின் கிவன் பெலோ. ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஸோ அதை ரீட் பண்ணணும். அதுக்கு கீழே பர்டிகுலர் ஒரு 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணணும். ஸ்டேட்மெண்ட் முதல்ல ரீட் பண்ணலாம். There was never quite enough time for the pockets to dry out completely, and for the entire duration of the camp I played with wet pockets. ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட் 6வது கொஸ்டின் பாருங்கள். சச்சின் played with wet pockets because 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, சாரி 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று, he had to use the same set of clothes after washing. B, his pants got wet in the rain. I evolved a way of wrapping the kit bag around me. Answer வந்து option A, he had to use the same set of clothes after washing. And 7th one பாருங்க, Sachin had to wrap the kit bag around him as. Answer பாருங்க, option B, he had no space in the crowded bus. And solve the given anagram. ஒரு 8th கொஸ்டின் 9th கொஸ்டினும் ஆன்சர் வாங்க பார்ப்போம். 8th பாருங்கள், ஃபிக்ஸ் எ ரிட்டன் ஒர்க், அதுக்கு ஆன்சர் எடிட். அண்டு ட்ரை டு லாஸ் வெயிட், அதுக்கு ஆன்சர் டயட்டு. 9th கொஸ்டின் பாருங்கள், அனதர் வேர்ட் ஃபார் அண்டர் ஏன்னு கொடுத்து, இது ஏபி கொஸ்டின். அனதர் வேர்ட் ஃபார் அண்டர் பெலோ. அண்டு அதில் 9th இன்னொரு கொஸ்டின், எ பார்ட் ஆஃப் யுவர் ஆர்ம் எல்போ. அண்டு 10th கொஸ்டின், who said this word, ஒரு வேர்டு கொடுத்துப்பா, அது யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லணும். 10th, don't waste your time playing insane games. இது சொன்னது பார்த்தீங்க அப்படின்னா ஆச்கர். அண்ட் 11th ஒன் பாருங்கள், he is nervous, give him one more chance. இது சொன்னது பார்த்தீங்க அப்படின்னா அஜித். அண்ட் write any 2 explanatory text for the map. கொடுத்துருக்க மேப்புக்கு நம்ம வந்து 2 ஒரு வார்த்தை ஒரு பேரா மாதிரி எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு 12th பாருங்கள், முதல்ல இந்த மேப்பை நல்லா பார்த்துக்கோங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, ராம்காண்ட் ஆச்கர் கோச் டு சச்சின். அண்ட் ரெண்டாவது பாக்ஸில் ரிட்டையர்ட் ஆன் 16th November 2012, பாரத் ரத்னா அவார்ட் 2013, 24th April 1973. இதை வச்சு நம்ம வந்து 2 வேர்டு வந்து உருவாக்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், 12th, சச்சின் ரமேஷ் டெண்டுல்கர் was born on 24th April 1973 in Mumbai. அண்ட் 13வது பாருங்கள், ராம்காண்ட் ஆச்கர் சின்சியர் கிரிக்கெட் கோச். ஆச்கர் felt that Sachin was too young to attend the camp. ஓகேங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட் கொஸ்டின், ரீட் த ஃபாலோவிங் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் கிவன் பெலோ. கீழே கொடுத்துருக்க ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை வந்து நம்ம ரீட் பண்ணணும். அதுக்கு கீழே அந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதுக்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ணணும். ஸ்டேட்மெண்ட் வாசிப்போம். கரகாட்டம், இட் இஸ் எ பாப்புலர் ஃபால்க் டான்ஸ் ஆஃப் தமிழ்நாடு விச் இன்வால்வ்ஸ் பேலன்சிங் எ பார்ட் ஆன் த ஹெட் டு மியூசிக்கல் அக்காம்ப்ளிஷ்மெண்ட். சிலம்பாட்டம், அதுக்கடுத்து சொல்லியிருக்கா. ஃபஸ்ட் கரகாட்டத்துக்கு, 2வது சிலம்பாட்டம். இட் இஸ் எ மெரிட்டியல் ஆர்ட் ஃபார்ம் ப்ராக்டிஸ்டு ஃப்ரம் த டேஸ் ஆஃப் த தமிழ் கிங்ஸ். கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 14th ஒன்,
If you have to lean any one of the two folk arts, which one will you choose and why அப்படின்னு சொல்லியிருக்கா. இந்த ரெண்டு இதில் வந்து நம்ம வந்து எதை சூஸ் பண்ணி கற்றுக்குருவோம், அது எதுக்காக அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கா. ஐ வில் சூஸ் சிலம்பாட்டம் பிகாஸ் இட் இஸ் எ மெட்டீரியல் ஆர்ட்ஸ் ஃபார்ம். இது வந்து ஒரு ஆர்ட்ஸ், அந்த கலைகள் சம்மந்தப்பட்டது. ஸோ அதனால் வந்து நான் வந்து சிலம்பாட்டம் சூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். And then 15th one, write a sentence describing the above given folk arts. The folk arts of Tamil Nadu represent the ethos, aesthetic value and melody of the region. And then next question, pick out the odd word from the following sets. கொடுத்துருக்க செட்ஸில் வந்து நம்ம ஆட் வேர்டு எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். 16th one கொஸ்டின் பாருங்கள். plugging, showing, manuring, rowing. ஆன்சர் வந்து ரோவிங். அண்ட் தென் 17th கொஸ்டின், ரன்னிங், பவுலிங், ஃபீல்டிங், பைண்டிங். ஆன்சர் வந்து பைண்டிங். அண்ட் 8th ஒன் பாருங்கள், வீவிங், சீவிங், எம்ப்ராய்டரிங். அடுத்து வந்து கன்ஸ்ட்ரக்டிங். ஆன்சர் வந்து கன்ஸ்ட்ரக்டிங். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஐடென்டிஃபை த ஹோமோஃபோன்ஸ் இன் த ஃபாலோவிங் சென்டென்சஸ். ஹோமோஃபோன்ஸ் வந்து எதுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து சரியாக உங்களுக்கு தெரியாது, நான் ஆன்சரை மட்டும் சொல்லிடுறேன். ஹிம்னு இருக்கா ஒன்று அந்த கொஸ்டினில், ஹிம், அதை வந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. தென் HYMN, ஹிம்னு இருக்கா, அதுவும் ரெண்டுமே சேம் மீனிங் கிடையாது, சேம் ப்ரொனவுன்ஸில் வந்து வரும். ஸோ ரெண்டையுமே வந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் 20th கொஸ்டின், த ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் ரைட் த ரைட் ஆன்சர் ஃபார் த கொஸ்டின்ஸு. இதில் வந்து ரைட் அண்ட் ரைட்டுங்கிறது எழுதுறது, ரைட்டுங்கிறது சரியான ஆன்சர், சரி. ஸோ ரைட் அண்ட் ரைட் இதை வந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், சூஸ் த கரெக்ட் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் ஃபார் த கிவன் வேர்ட்ஸு. வேர்டு வந்து கொடுத்துருக்காங்க, அதுக்கான ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் வேர்டு வந்து கண்டுபிடிக்கணும். ஷீப்பு ஒய், ஷீப்பு இஷ், ஷீப்பு இலி. இதில் எது கரெக்டான ஆன்சர்னா ஷீப்பிஷ். ஓகேங்களா, ISH, ஆப்ஷன் பி. அண்ட் தென் 21th கொஸ்டின், வேர்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பாருங்கள், மிஸ் அண்ட் ஓவர். இதுக்கு ஆன்சர் வந்து ஓவர் வேர்டு. ஓகேங்களா. அந்த நெக்ஸ்ட் கொஸ்டின், யூஸ் த கிவன் ஹோம்நேம்ஸ் இன் சென்டென்சஸ் ஆஃப் யுவர் ஓன். ஒன் ஹாஸ் பீன் டன் ஃபார் யூ சொல்லியிருக்கா. ஓகேங்களா. கொஸ்டின் பாருங்கள், பார்க், த சில்ட்ரன் பிளேட் இன் த பார்க், மை டேட் பார்க்டு இன் த கார். அந்த மாதிரி அவங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கா. இப்போ நமக்கு எது கொடுத்துருக்கா அப்படின்னா கொஸ்டினா புக்குன்னு கொடுத்துருக்கா. இப்போ நம்ம புக்குக்கு ஏதாவது 2 சென்டென்ஸ் எழுதணும். ஐ ரீட் த புக்கு விங்ஸ் ஆஃப் ஃபயர். நான் வந்து விங்ஸ் ஆஃப் ஃபயர் அப்படிங்கிற ஒரு புக்கை வந்து ரீட் பண்ணேன். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், ஐ புக்டு த ரயில்வே டிக்கெட்டு. நான் ரயில்வே டிக்கெட் வந்து புக் பண்ணேன். அண்ட் தென் வெல் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கா. வெல், ஹீ ரீட்ஸ் வெல், அவன் நல்லா வாசிக்கிறான். த வெல் இஸ் வெரி டீப்பு. ஓகேங்களா. அண்ட் தென் 25th கொஸ்டின், write a letter to your friend congratulating him on winning the championship in the sports events conducted in his school. இந்த லெட்டருக்கு வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். 25th கொஸ்டின் இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்கப்புறம் லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தலாம். ஏன்னா இது ரொம்ப லென்த்தாக இருக்கும், ரீட் பண்ணால் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து பார்த்து எழுதிருங்க அதை. ஓகேங்களா. தென் ஒர்க் ஷீட் நம்பர் 2, டைட்டில், கிராமர், ப்ரிப்போசிஷன் அண்ட் ப்ரிப்போசிஷனல் வெர்ப்ஸ். ஓகேங்களா. இதில் ஃபர்ஸ்ட் பாருங்கள், ஐடென்டிஃபை த ப்ரிப்போசிஷன் இன் த சென்டென்ஸ் கிவன் பிலோ. கீழே கொடுத்துருக்க சென்டென்ஸில் எது ப்ரிப்போசிஷன் அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபைன் பண்ணணும். கொஸ்டின் பாருங்கள், த பாய்ஸ் வாட்சட் த ஃபயர் ஒர்க்ஸ் டிஸ்பிளே ஃப்ரம் எ ஸ்பாட் அக்ராஸ் த ரிவர். இதில் வந்து எது ப்ரிப்போசிஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரிப்போசிஷன் அக்ராஸ். இது வந்து ஒரு ப்ரிப்போசிஷன் வேர்டு, அப்போ இதுதான். அண்ட் தென் செகண்ட் கொஸ்டின், த மவுஸ் கேம் த்ரூ த விண்டோ. இதில் எது ப்ரிப்போசிஷன் வேர்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா த்ரோ, THROUGH, த்ரோ. இது வந்து ஒரு ப்ரிப்போசிஷன் வேர்டு. அண்ட் தென் செகண்ட், மேட்ச் த பிக்சர் வித் த கரெக்ட் சென்டென்ஸ். இந்த பிக்சரை வந்து ஒரு சரியான சென்டென்ஸு கீழே வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்கா. ஸோ எது வந்து இந்த பிக்சருக்கான கரெக்டான சென்டென்ஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். இந்த பிக்சரில் பாருங்கள், ஒரு பசுமையான ஒரு மரம், அதுக்கு கீழே ஒரு பையன் உட்காந்துருக்காங்க. ஸோ அதுதான் இந்த பிக்சரில் இருக்குது. கீழே பாருங்கள், இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, த பாய் இஸ் சிட்டிங் அண்டர் த ட்ரீ. த பாய் இஸ் சிட்டிங் அட் த ட்ரீ அப்படின்னா அந்த ட்ரீ மேலே உட்காந்துருக்கா, இது அண்டர் த ட்ரீ, மரத்துக்கு கீழே தான் உட்காந்துருக்கா. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். அண்ட் தென் செகண்ட் பாருங்கள், ஐடென்டிஃபை த அண்டர்லைன் த ப்ரிப்போசிஷனல் வெர்ப்ஸ் இன் த கிவன் சென்டென்சஸ். கொடுத்துருக்க சென்டென்ஸில் எது
ப்ரிப்போசிஷனல் வேர்டு அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ரிப்போசிஷனல் வெர்பு அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை அண்டர்லைன் பண்ணணும், கீழே கோடு அடிக்கோடிடணும். ஓகேங்களா. 4th கொஸ்டின், எவ்ரி ஒன் லேவ்ட் அட் த ஜோக்கு. எல்லாருமே அந்த ஜோக்குக்கு வந்து சிரிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் வெர்பு ப்ரிப்போசிஷனல் வெர்புங்கிறது லாஃப்டு அட். அண்ட் தென் 5th ஒன், டு யூ பிலீவ் இன் காடு. இதுக்கு இதில் ப்ரிப்போசிஷனல் வெர்பு வந்து பிலீவ் இன். And next question, write in complete sentence the location of the cat in the given pictures. இந்த பிக்சர் நல்லா பாருங்கள். இதை பற்றி நம்ம வந்து ஒரு சென்டென்ஸ் எழுதணும். சென்டென்ஸ் பாருங்கள். ஸோ இந்த பிக்சருக்கான சென்டென்ஸ் வந்து நான் வந்து ரைட் பண்ணி வச்சுருந்தேன், பட் இதில் வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் 6th கொஸ்டின் பிக்சர் ஏன்னு போட்டு நான் அதோட ஆன்சர் வந்து கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. 7th இந்த பிக்சரை பாருங்கள். இந்த பிக்சருக்கான ஆன்சர் வந்து த கேட் இஸ் அண்டர் த பால். ஓகேங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் கொஸ்டின், கம்ப்ளீட் த டைலாக் பை யூஸிங் த கிவன் ப்ரிப்போசிஷன்ஸ் அபவுட் ஃபார் ஆஃப் அட். இதுக்கு ஆன்சர் பாருங்கள். ஹலோ, ஹவு டேஸ் யூ ஹெல்த். ஹலோ அப்படின்னு ஒருத்தவங்கள்ட்ட சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு என்ன ஃபோனில் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு என்ன ஹவு டேஸ் யூ ஹெல்த். ஹவு எப்படி உங்களுடைய உடல் நலம். அப்போ அந்த இடத்துல என்ன வரும்? அபவுட்டு. ஹவு அபவுட் யுவர் ஹெல்த். ஓகேங்களா. அப்போ ஆன்சர் அபவுட். அண்ட் தென் நெக்ஸ்ட் பாருங்கள், ஐ எம் டேஸ் குட் ஹெல்த். அவங்க சொல்கிறாங்க நான் நலமாக இருக்கேன். அப்போ அந்த இடத்துல என்ன வரும்? ஐ எம் அட் குட் ஹெல்த். ஓகேங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் கொஸ்டின், fill in the blanks with the appropriate preposition given in brackets. ப்ராக்கெட்ஸில் கொடுத்துருக்க ப்ரிப்போசிஷனில் எது கரெக்டான எந்த ப்ரிப்போசிஷன் வேர்டு எந்த இடத்துல கரெக்டாக வரும்ங்கிறத நம்ம எழுதணும். கொஸ்டின் பாருங்கள். சேம் குரூப் இஸ் டேஸ் த லிவிங் ரூம் டேஸ் த எக்ஸ்பிரஷன் ஜிம். ஓகேங்களா. இதுக்கு ஆன்சர் ஃபர்ஸ்ட் டேஸ்க்கு வந்து சேம் குரூப் இஸ் அட் த லிவிங் ரூம் இன் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஜிம். ஓகே. 11th கொஸ்டின், சி begin on to try all means of remedies with Tom. ஓகேங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃப்ரேம் சென்டென்ஸ் யூஸிங் த கிவன் ப்ரிப்போசிஷனல் வெப்ஸ். கொடுத்துருக்க ப்ரிப்போசிஷனல் வெப்ஸை வச்சு நம்ம வந்து ஒரு சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணணும். லுக் அட்னு கொடுத்துருக்கா. அப்போ நம்ம பாருங்கள், த சைல்டு லுக்டு அட் த டாக். அண்ட் தென் பிலாங் டு கொடுத்துருக்கா. 13வது கொஸ்டின், பிலாங் டு அப்படின்னா த மணி பிலாங்ஸ் டு ஹிம். ஓகேங்களா. 2 சென்டென்ஸ் மேக் பண்ணியாச்சு. தென் நெக்ஸ்ட் கொஸ்டின், சூஸ் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் ப்ரிப்போசிஷன் ஃப்ரம் த ப்ராக்கெட்ஸ். கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, ப்ராக்கெட்டில் வந்து ப்ரிப்போசிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கரெக்டான ப்ரிப்போசிஷன் வேர்டு எதுங்கிறத எடுத்து எழுதணும். 2 கொடுத்துருப்பா, அது 2 ஏதாவது ஒன்று தான் கரெக்டு, அது எதுன்னு பார்க்கணும். பாருங்கள், வி ஃபினிஷ்டு த கேம் லேட் டேஸ். வி ஃபினிஷ்டு த கேம் லேட் அட் மிட் நைட்டு. தென் 15th கொஸ்டின், சி ஹாஸ் நெவர் சீன் ஹிம் டேஸ் வின்டர். சி ஹாஸ் நெவர் சீன் ஹிம் இன் வின்டர். ஓகேங்களா. அண்ட் தென் ஒர்க் ஷீட் நம்பர் 3 வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ப்ளீஸ் ஷேர் டு திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.